ஹாய், நம்ம இன்னைக்கு பாஸ்தா சாலட் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம ப்ரோக்கோலி, ரெட் கேபேஜ் எல்லாம் போடலாம், என்ன காய் வேணால் போடலாம். ஆனால் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது நான் இப்போ போட்டிருக்கேன். பட்டாணி எடுத்திருக்கேன், கேப்சிகம் 1 எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன், 2 கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். பாஸ்தா இந்த கப்பில் 2 கப்பு நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அந்த சாலட்காக என்ன பண்ணணும்னா மயோனிஸ் தயார் பண்ணணும். அது வீட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன் அந்த 2 கப் பாஸ்தாக்கு. வேணும்னா நிறையா மயோனிஸ் வேணும்னா நீங்கள் 2 முட்டை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டும், 2 பூண்டு பல்லும், ஒரு ஸ்லைஸ் லெமனும் புழிஞ்சிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். 2 குட்டி கப்புக்கு 2 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஊற்றிடணும் 1 கப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அதை அரைச்சிட்ட உடனே 2வது கப்பும் ஊற்றி அரைக்கணும். இப்போது காரத்துக்கு 2 மிளகு போட்டிருக்கேன். இது போடலாம், போட வேண்டாம். ஆனால் அந்த சாலட்க்கு நம்ம வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல. அதில் ஒரு பச்சை மிளகாவும் இந்த மிளகும் தான். ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பர் போட்டுக்கோங்க. அந்த சின்ன கப்பு எண்ணெய் ஊற்றி அரைச்சோடனே இப்போ 2வது வாட்டி அதே கப்பில் ஊற்றி அரைச்சிருக்கேன். ரொம்ப சின்ன கண்ணாடி கப்பில் தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து தண்ணி வச்சு அதில் லைட்டாக உப்பு போட்டு நம்ம இந்த காய்கறியெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கிறதுனா இதை நம்ம போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு கலர் மாற்றிடக்கூடாது, நல்லா குக் ஆகிடக்கூடாது, சாஃப்ட் ஆகிடக்கூடாது. குக்காக இருக்கணும், ஆனால் பார்க்க கலர் அப்படியே இருக்கணும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், ஆனால் வெந்திருக்கும். இப்படி நல்லா கொதித்த உடனே இந்த காய்கறியை நம்ம போட்ட உடனே ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அது வெந்துடும். அப்புறம் நம்ம எடுத்து வடித்து வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி நிறையா எடுத்து வச்சு அதில் ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. இது பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு. அந்த நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 2 கப் பாஸ்தா, அதை இதில் போடுங்க. இது நல்லா வேகிற மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம், நைட்டு டின்னர் கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதை வேக வச்சு திருப்பி நான் ஒரு கப்பில் பச்சை தண்ணி ஊற்றி அதை கூல் பண்ணி திருப்பி வடிகட்டி எடுத்து வச்ச பாஸ்தாவை போட்டுட்டு, இந்த காய் பாருங்கள் கலரே மாறல பாருங்கள், ஆனால் எல்லா காயும் வெந்துடுச்சு. இந்த காய்கறி எல்லாம் போட்டுட்டு இதில் ரெட் கேபேஜ், ப்ரோக்கோலிலாம் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் உள்ளே போன மாதிரி இருக்கும், நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த ஒரு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த பிஞ்ச் ஆஃப் காரம் இருந்தால் தான் எதையும் நம்ம சாப்பிடுவோம் நம்ம ஊருக்கு. எல்லா காயும் இந்த பாஸ்தாவையும் கிளறி விட்டுருங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியாக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். கடைசியாக பத்தலைன்னா நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மயோனைஸ் செஞ்சு நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். அதை எடுத்து ஊற்றிட்டு நல்லா கிளற வேண்டியது தான். இதில் வேறு ஒன்றும் வேலையே கிடையாது. டக்குன்னு பசிச்சிச்சின்னா நம்ம இதை செஞ்சு கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்காது. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ஒரு கப்பில் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன், பொடியாக நறுக்கி. அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அழகாக பவுலில் போட்டு இல்லை பிளேட்டில் போட்டோ சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.